எதிர்கொண்டு வரும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேர்வெனும் கடலில் மதிப்பெண் எனும் முத்துக்களை பெற முயற்சியை மூலதனமாக்கினால் போதும். இன்றைய நிகழ்ச்சியில் உயிரி தாவரவியல் குறித்த ஆலோசனைகளை வழங்க முதுநிலை ஆசிரியர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொலைபேசி மூலமும் சந்தேகங்களை கேட்கலாம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போது தாவரவியல் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும், அதாவது உயிரியல் இந்த தேர்வுக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்குது. தாவரவியலுக்கு இது வரைக்கும் அவங்க தயாராகலைன்னா கூட இருக்கிற இந்த 5 நாட்களில் தயாராகிட முடியுமா? அப்படி கடைசி நேரத்தில் அவங்க தயாராகிறது சரியான ஒரு முறையாக இருக்குமா? கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து தாவரவியல் பொதுவாக இந்த உயிரியலை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா ஏற்கனவே நிறையா புக் பேக் படிச்சிருப்பாங்க, பப்ளிக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லாம் படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் கூட இந்த லாஸ்ட் மினிட்டில் படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா 5 days இன்னும் இருக்குது. இதில் ஒரு 2 நாட்களை வந்து முழுமையாக பயோ பாட்டனிக்கு அவங்க கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். 3 நாட்கள் வந்து பயோஜுவாலஜி கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் எந்தவித இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் முழுமையாக இந்த பாடத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா இது வந்து மெடிசின் எய்ம் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. அதனால் கேள்வித்தாள் எப்படி இருக்கலாம், எளிதாக இருக்கலாமா, கடினமாக இருக்கலாமா, பல்வேறு விதமான சந்தேகங்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் இருக்குது. அதனால் டயத்தை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி படித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி மொழித்தாள்கள் அல்லாத முக்கிய பாடங்கள் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது. அதே மாதிரி கணிதத்திலையும் அவங்க எதிர்பாராத கேள்விகள், அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் அது மாதிரி இல்லைனாலும் எதிர்பாராத கேள்விகள் இருந்ததாக கடிதம் பட்டதாக சொன்னாங்க. அப்படி இருக்கப்போ இப்போது பயாலஜி இந்த பாட்னியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கேள்விகள் அவங்க எதிர்பார்க்கலாம்? பயாலஜி பாடத்தில் மாணவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியது பயோ பாட்னி தான், உயிரியல் தாவரவியல். இருந்தாலும் கூட இதுலேயும் நிறைய ட்விஸ்டட் இருக்குது. 75 மார்க்ஸுக்கு அவ்வளோ எளிதாக எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. வரி வரியாக படிக்கணும், புக்கு முழுமையாக படிக்கணும், அஸ் பர் த ப்ளூ பிரிண்ட்டு கவனம் செலுத்தி படிக்கணும். இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறோம், ஹைலி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து C4 தாவரம் C3 தாவரம்னு படிக்கிறாங்க. ஹவு ஃபார் C4 பிளான்ட்ஸ் பெட்டர் தேன் C3 அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உள்ளே இருந்து கேட்கலாம். இன்டீரியர் ஆஃப் த புக், சப்ஸ்டேட் லெவல் பாஸ்பர்லேஷன், தலப்பொருள் பாஸ்பரியனம் என்றால் என்ன, இது மாதிரி சில நேரடியாக இப்போ கட்டாய வினாவை பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபஸ்ட் லெசன் தான் வருது, டாக்ஸானமி ஆஃப் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். அதில் கூட அன்எக்ஸ்பெக்டடாக சில வினாக்களை எதிர்பார்க்கலாம். ஹெர்பேரியம் ப்ரிப்ரேஷன் ஒன்று இருக்குது, ஹெர்பேரியம் தயாரித்தல் முறை. எப்போ பார்த்தாலும் ஹெர்பேரியம் படிச்சுட்டே இருப்பாங்க மாணவர்கள். ICPN, ஹெர்பேரியம், ரவணலா மியூசா வேறுபாடு, இது மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் ஹெர்பேரியம் ப்ரிப்பரேஷன் கேட்கக்கூடாது? அல்லது பயோசிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, பரிசோதனை வகைப்பாட்டியல் முறை. இது மாதிரி எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படி தான் சொல்ல முடியும். எதுக்குமே தயாராக மாணவர்கள் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். அவங்க ஏற்கனவே நல்லா படித்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கேள்வி சற்று மாற்றி கேட்டால் அவங்க பயந்துடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. பாட்டனியில் பார்த்தீங்கன்னா இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு நிலைநிறுத்தப்படுது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. C3 தாவரத்தில் பார்த்தீங்கன்னா REPPன்னு எழுதணும். C4 தாவரத்தில் எந்த இடத்துல அது வருது, கற்றை உரையில் வருதா, அதான் பண்டில் சீத்து, அல்லது மீசோஃபில், எதுலேன்னு கவனமாக அவங்க எடுத்தால் தான் அந்த இதை பண்ண முடியும். அதனால நாட்டிய C4 பிளான்ட் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே C4 பிளான்ட்டை ஆன்சர் பண்ணிடக்கூடாது. இதுலேயும் நிறைய இன்டைரக்டாக கொஸ்டின்ஸ், நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது மேடம். சரி, இப்போது நிறைய மாணவர்கள் சமூக வலைத்தளம் மூலமாக அவங்களோட சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அந்த வகையில் முகநூல் வாயிலாக சித்தார்த் என்ற மாணவருடைய கேள்வி, தாவரவியலில் எத்தனை பாடங்கள் படித்தால் முழு மதிப்பெண் பெறலாம்? இப்போ அனைத்து பாடங்களையும் ஆஸ் பர் த ப்ளூ பிரிண்ட் அவங்க படித்தாகணும். இதில் என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 10 மார்க்குக்கு 4 சாப்டர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு அவங்கள 4 பாடம் கொடுத்துக்கிறாங்க. அந்த 4ல் 2 நம்ம தரவாக படிக்கணும். எந்த பாடத்தை செலக்ட் பண்ணாலும் இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர்ஸில் மாணவர்களை எடுத்துக்கொள்வாங்க. கேர்ள்ஸ் பொறுத்தளவுக்கு நிறையா அந்த ஃபஸ்ட்டு அழகாக டயக்ராம் போட்டு எழுதிடுவாங்க. ஏன்னா மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே எழுதிடுவாங்க. ஆனால் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இந்த வரைபடம் இல்லாமல் வரைகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டு அந்த இதில் பாடத்தை சரியாக படிக்க மாட்டாங்க. 1வது பாடம், அதே போல் 4வது பாடம், 2வது பாடம், 5வது பாடம், இந்த 4 பாடத்துலேயும் 10 மதிப்பெண்கள் இருக்குது. பொதுவாக மாணவர்கள் எல்லாம் எடுக்கக்கூடியது இந்த 5வது பாடத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது எளிதாக இருக்கும். சுழற்சிகள் நிறையா இருக்குது, சுழற்சி அல்லாத வினாக்கள் இருக்குது, மிக மிக எளியது. அதனால் மனப்பாடம் பண்ணி எழுத முடியாத மாணவர்கள் எல்லாம் 4வது பாடமோ 5வது பாடமோ எடுத்துக்கொள்ளலாம். கட்டாய வினாவுக்கு கண்டிப்பாக அந்த 1வது பாடத்துலேருந்து தான் எடுத்து அவங்க படித்தாகணும். அதில் எல்லா விதமான பாராகிராஃப், அனைத்து பாராகிராஃப்லையும் கண்டிப்பாக படிக்கணும். செலக்டிவாக படிக்கக்கூடாது. இப்போது தேர்வில் வினாத்தாளில் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள்லாம் என்னென்ன? இப்போ தேர்வு வினாக்களில் பார்த்தீங்கன்னா 10 மார்க் வந்து புரிஞ்சு படிக்காமல் எழுதிடுறாங்க. C4 சுழற்சி கேட்டால் C2 எழுதி வச்சுடுறாங்க. அதனால் இந்த சுழற்சிகள் 7-8 சுழற்சிகள் இருக்குது.
அதனுடைய மறுபெயர்கள்லாம் கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கணும். கிளைகாலிசிஸ் அப்படின்னா இஎம்பி பாத்வே, C4 அப்படின்னா ஹேட்சன்ஸ் லாக் பாத்வே, C2னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஒளிச்சுவாசம். இதில் முதல்ல அவங்க கவனம் செலுத்தணும். ரெண்டாவது வந்து ஒரு மார்க் எழுதும் பொழுது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 4 ஆப்ஷன்ஸையும் அவங்க படித்த பிறகு தான் எடுத்து எழுதணும். இதில் இன்னொரு முக்கியமான என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் எழுதிடுறாங்க கரெக்டாக, ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் எழுதாமல் விட்டுருப்பாங்க இல்லையா, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் 5 மினிட்ஸு நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும். அவங்க 15 மினிட்ஸ் கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கே தரோம் நாங்கள், கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த ஏன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாமல் வந்துடுறாங்க. சென்டம் எய்ம் பண்ணுற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அந்த ரிவிஷனுக்கு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும். முக்கியமாக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 4 ஆப்ஷன்ஸை படித்த பிறகு தான் ஆன்சரே பண்ணணும். ஏன்னா கண்ணுகளை மயக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருக்கும். ஏன்னா இப்போ தாவரவியலை பொறுத்தளவுக்கு இஃபோர்பியா புளிச்செரிமான்னு போட்டிருக்கோம், இஃபோர்பியா சயத்தோபரான்னு போட்டிருக்கோம். கவனமாக எந்தெந்த பகுதியில் இருக்கலாம்ன்றது தொடர்ந்து பேசுவோம். இப்போ மதுரையிலிருந்து ஹரி விக்னேஷ் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்க ஹரி விக்னேஷ். ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஹலோ மேம், குட் ஈவினிங். வணக்கம், சொல்லுங்க உங்க கேள்வியை கேட்கலாம். சார், ஃபர்ஸ்ட் லெசன் 3 மார்க் 3 மார்க் இடம் வருதுல்ல சார்? ஆமாம். அதுல கண்டிப்பா நம்மளோட டிராயிங் கொஸ்டின் ஒன்று கண்டிப்பா இருக்குமா சார்? டிராயிங் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது படத்துலேருந்து எல்லா குரோமோசோம் வகைகளும் நல்லா வரைஞ்சி பார்க்கணும். குரோமோசோம் வகைகள் வந்து ஏற்கனவே அந்த லாம்ப்ரஸ் குரோமோசோம், விளக்கு தூரிய குரோமோசோம் அடிக்கடி கேட்குறாங்க. 4 விதமான வகையான குரோமோசோம், மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக் இருக்கு இல்லையா இந்த வகைகளில். அதனால் ஒரு வினா அந்த 3வது படத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு டயக்ராம் கொஸ்டின்ஸ் வரும். இன்னொரு சில இதில் வந்துட்டு அனாட்டமி செகண்ட் லெஸ்லேருந்து கூட டயக்ராம் கேட்டிருக்கலாம், அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் டயக்ரத்தை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஆஃப் பேஜுக்கு டயக்ராம் போடணும். டயக்ராம் வந்து 2 சென்டிமீட்டர் கூட போடுறாங்க. இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டயக்ராம் போட்டு பாங்கள் குறிக்காமல் போட்டுறாங்க. அதனால் ஒரு இதில் ப்ரெசன்டேஷன்லையும் கவனம் செலுத்தணும். டிராயிங் வந்து ஜஸ்ட் அவுட்லைன் டிராயிங் பென்சிலில் வரைஞ்சிங்கன்னா போதும். சரி, இப்போ முகநூல் வாயிலாக தமிழன் என்பவர் கேட்டிருக்கும் கேள்வி, புத்தகத்திற்கு பின்னால் இருந்து எத்தனை ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படும்? இப்போ புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எழுதக்கூடிய 1 மார்க் வந்து 14க்கு 14 எழுதணும். ஒரு 7-8 வினாக்கள் வந்து புக் பேக்லேருந்து கேட்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா வரும். புக்கு பேக் காட்டிலையும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸில் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக, ஏன்னா எப்பயுமே டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் கொடுக்காம இந்த வட்டம்லாம் என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போ கிளாடோருக்கு 2 எக்ஸாம்பிள் படிச்சிருப்பாங்க. இஃபோர்பியா திருக்கல்லி, இஃபோர்பியா சைத்தோபரம். கிளாடோடுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டு 2 ஆப்ஷனாக கொடுக்கலாம். இஃபோர்பியா சைத்தோபரம், இஃபோர்பியா திருக்கல்லி, இஃபோர்பியா புல்செரிமா, இஃபோர்பியா வெறும் இஃபோர்பியா ஸ்பீசிஸ் அப்படி கொடுக்கலாம். இது மாதிரி 4 ஆப்ஷன்ஸுமே இஃபோர்பியாலேயே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தொடர்ந்து மோகனப்பிரியா தொலைபேசி இணைப்பில் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கள் மோகனப்பிரியா. இப்போ ஜுவாலஜில வந்து ஃபர்ஸ்ட் லெசன் 6th லெசன் டீடைல் வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிடலாம். 6th லெசன்ல வந்து சில ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்களா? இப்போ ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நிறையா வந்திருக்குமா. இப்போ வந்து நம்ம பயோ பாட்னி தான் பார்க்குறோம். இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் லெசனில் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்குல்லையே, CSF, அது வரைக்கும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். CSF வரைக்கும் படிங்க, பிரெயின் வரைக்கும் படிச்சிடணும். அப்போ தான் அந்த முழுமையாக அவங்க ஒரு கொஸ்டின்ஸ் ஹியூமன் ஃபிசியாலஜிலேருந்து அட்டன் பண்ண முடியும். சரி, இப்போது தாவரவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுற பகுதின்னா அது எது? அதை எப்படி எளிமையாக்கிக்கலாம் இந்த கடைசி நேரத்தில்? கஷ்டப்படுற பகுதிங்கிறது வந்துட்டு பாட்னியை பொறுத்தளவுக்கு மாணவர்கள் வந்து கஷ்டமாக சில பேர் ஃபில் பண்ணுறது இந்த ஃபஸ்ட் லெசன் மட்டும்தான் சில நேரத்தில் ஃபில் பண்ணுவாங்க. 3வது படத்தை படிக்கிறது கிடையாது, டயக்ராம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு விட்டுறாங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 6வது படத்தை, மனித நல மேம்பாட்டு உயிரியல் இருக்கு, பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், அதை படிக்காமல் விட்டுருவாங்க. ஏன்னா அதில் 2 1 மார்க்கும் 1 3 மார்க் இருக்குது. இப்போ அவங்க அந்த பாடத்தை அப்படியே ஒமிட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா 5 மதிப்பெண் எதிர்க்கவே முடியாது. 200 எய்ம் பண்ணுறவங்க 195 தான் அவங்களே எக்ஸாம் எழுத முடியும். அதனால் அவங்க அதிகமாக கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய பகுதி பியூர் சயின்ஸில் பார்த்தா கூட இப்போ 6வது படத்துலேருந்து உங்களுக்கு 10 மார்க்கு வருது. பயாலஜி கிடையாது, ஆனால் பியூர் சயின்ஸ் மாணவர்களுக்கு வந்து அந்த சின்ன படம் அதுலேருந்து 10 மதிப்பெண் கேட்குறாங்க. அதனால் மாணவர்கள் வந்து as per the ப்ளூ பிரிண்ட் எந்த பாடத்தையுமே ஒமிட் பண்ணாமல் 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வினாக்களுக்கு ரிப்பீட்டடாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முறையான பயிற்சி, முழுமையான முயற்சி தான் வெற்றி தரும். தொடர்ந்து இப்போது முகநூல் வாயிலாக தமிழன் என்ற மாணவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார்.
கட்டாய 5 மதிப்பெண் வினா நிச்சயம் முதல் பாடத்திலிருந்து மட்டும்தான் கேட்கப்படுமா? தமிழன் அருமையாக கேட்டிருக்காரு. கண்டிப்பாக 99.99% வந்து ஃபஸ்ட் லெசன்ல தான் இதுவரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜுவாலஜியில் வேணால் 1 or 2 டைம்ஸ் வேணால் மாறி வந்திருக்குது. ஆனால் பாட்னியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் லெசன் தான். ஆனால் முழுமையாக இதை தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேருந்து கடைசி பேராகிராஃப் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொருளாதார பயன்கள் கேட்குறாங்க, ஐசிபிஎன் கேட்குறாங்க, ஹெர்பேரியம் கேட்குறாங்க, பொருளாதார முக்கியத்துவம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தகத்துக்கு உள்ளவே நேரடியாக இருக்காது. ரவணலா முயிசா போன்ற தாவரத்துக்கு உண்டான வேறுபாடு, ரிசினக்ஸோமனிஸ் ஆண் தாவரம் பெண் தாவரம் உண்டான வேறுபாடு, இதெல்லாம் மாணவர்களே புரிஞ்சு தனியாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது அந்த நேரத்தில் போய் எழுத முடியும். உடனே அங்கே போய் யோசித்து எழுதணும்னா டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் போட்டு விட்டுருவாங்க. இப்போது படம் வரைகிறப்போ நீங்கள் ஏற்கனவே பாகம் குறிக்கிறதுக்கு விட்டுருவாங்க, சின்னதாக வரைஞ்சிருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இன்னமும் படம் வரைகிறப்போ இந்தந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் வச்சுக்கணும்னா அது எவையெல்லாம்? படங்கள் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே படம் வரைகிறதுக்குன்னு ஒரு 1/2 hour ஒதுக்கிடணும். இல்லாட்டி ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சாதாரணமாக லெசர்லியாக இருக்கும்போது சேஞ்ச் டைமிங்ஸை ஒரு 10 மார்க் படிக்கிறோமா, 5 மார்க் படிக்கிறோமா, அப்புறம் 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அதே போல் தான் தே ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு டயக்ராம்ஸ். ஏன்னா பாட்னினாலே டயக்ராம் தான் முக்கியமானது. சும்மா வட்டமாக கிறுக்கி வச்சுட்டா மதிப்பெண் கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு சிரமம் எடுத்தேன்னா ஜஸ்ட் அவுட்லைன் தான் வரைய போகிறாங்க. அதனால் முழுமையாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கும்போது நல்லா நீட்டாக ஒரு கப் அண்ட் சாஸில் வச்சு அருமையாக கொடுக்கும்போது எப்படி மனமயில் அதே மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் வந்து அருமையாக இருந்தோம்னா 3 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் லக்ஷ்மண பிரியன், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்போ கம்பல்சரி வந்து ஃபர்ஸ்ட் பாடத்தில் கேட்பாங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்கன்னா அப்போ வேற எந்த பாடத்துல இருந்து சார் வரும்? ஃபஸ்ட்டு படத்துலேருந்து தான் கேட்பாங்க. ஆனால் நேரடியாக இருக்காது. சில நேரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ரவணலா முயிசா வேறுபாடு நேரடியாக இல்லை. அதே மாதிரி இன்ஃப்ளாரசன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ், அது நேரடியாக ஒரு பேராகிராஃப் இருக்குது, நீங்கள் தனியாக எடுத்து எழுதணும். ரிசினஸ் கம்பெனிஸ் ஆண்மலர் பெண்மலர் வேறுபாடு நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்காது 2 பேராகிராஃபு. இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மற்றபடி முதல் படத்துலேருந்து தான் அது வரும். அடுத்து சரண்யா, உங்களுடைய கேள்வி என்ன? சரண்யா, உங்க கேள்வியை கேட்கலாம். இப்போ 3 மார்க்ஸ்ல வந்து இப்போ ப்ளூ பிரிண்ட் படி படிச்சா அந்த சாப்டர் 3 மார்க்ஸ்ல ப்ளூ பிரிண்ட் படி படிச்சா அந்த சாப்டர்ல இருக்க லைன் பை லைன் படிக்கணுமா, இல்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறமா நம்மளுக்கே கைட்ல சில சொல்லியிருப்பாங்கல்ல சார், அது மட்டும் படிச்சா போதுமா சார்? கண்டிப்பாக இதில் வந்து எப்படின்னா 3 மார்க்ஸ் வந்து நிறைய இருக்குங்க மேடம். இருந்தாலும் கூட நீங்கள் புக் பேக்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ரீட் பண்ணணும். நீங்களே ஹின்ஸ் எடுத்து படிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் கிடைக்கும். இப்போ 10 மதிப்பெண் எழுதும்போது ஒரு ஸ்டார்டிங் வித் டெஃபினிஷன் தான் ஆரம்பிக்கிறாங்க. கிளைகாலிசிஸ் என்றால் என்ன, சில கொஸ்டின்ஸ் பார்த்தா டீப்பாக உள்ளே இருக்கும். ஐசோ அக்செப்டார் டிஆர்என்ஏ என்றால் என்ன, ஈனோலேசன், சப்ஸ்டேட் லெவல் பாஸ்பர்லேசன், தலைப்பொருள் பாஸ்பரினம், ஹைப்ரிட் கலப்பு உயிரி என்றால் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேனுவரிங். சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கும் பொழுது ஹின்ஸ் எடுத்து இதெல்லாம் 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஆக்டிவ் சென்டர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஹின்ஸ் எடுத்து படிக்கும்போது தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். வாட்ஸ்அப் மூலமா மாணவர்கள் அவங்களோட சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. இந்த வகையில் நிரஞ்சன் கேட்டிருக்கும் கேள்வி, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் வினா 10 மதிப்பெண்ணில் இடம்பெறுமா? இப்போ பொதுவாக இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படியே வந்தால் கூட மாணவர்கள் வந்து கொஞ்சம் அட்டென்டிவாக படிச்சுட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 3 மார்க்லாம் படித்தது தான். இப்போ மியூசா ரவணலா வேறுபாடு அது படிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக அந்த மியூசியஸ் படித்தாலே போதும். அதனால் அதை ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னா கூட மாணவர்கள் வந்து டென்ஷன் இல்லாமல் அட்டென்டிவாக என்ன படிச்சிருக்கோம், ஏற்கனவே சூடோஸ்டம்னா என்ன, மோனோகார்பிக் பெரனியல் என்ன, கிளாசிஃபிகேஷனா எல்லாம் படிச்சுக்கிறாங்க. அதை அப்படியே எழுதி வைக்க வேண்டியதுதான். மோஸ்ட்லி ஒரு 50% அப்படியே ரிப்பீட்டடாக தான் இருக்கும். இந்த செலின் பிக்சர்ஸ் தனிப்பண்புகளுக்கும் ஜென்ரல் கேரக்டருக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு 4-5 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படியே எழுதிக்கலாம். சரி, இப்போ வாட்ஸ்அப் மூலமாக வினோத்துடைய கேள்வி, தாவரவியலில் 6வது பாடத்தில், அதாவது பியூர் சயின்ஸ் பிரிவை பொறுத்த வரைக்கும் 6வது பாடத்தில் 10 மதிப்பெண் கேள்வி எவ்வாறு வரும்? 10 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சாதாரணமாக அவங்களுக்கு வந்து வேர்க்கடலை உடைய முக்கியத்துவம், நிலக்கடலை, இந்த மாதிரி அதில் தேக்கு மரம், இந்த மாதிரி தான் இருக்குது. பருத்தி, தேக்கு, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. அப்புறம் உயிரி உரங்கள் அப்படி இருக்குது. பயாலஜிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், சஸ்டைனபிள், அந்த தொடர் பயன்தரும் வேளாண்மை, இதெல்லாம் 10 மார்க் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன பாடம், ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான அந்த வேளாண்மையை பற்றி படிக்கிறோம் இல்லையா, செகண்ட் ரெவல்யூஷன் பற்றி படிக்கிறோம். அதனால் அந்த பாடத்தை அவங்க கவனம் செலுத்தி படித்தா ரொம்ப ஈஸியாக மதிப்பெண் எடுக்கலாம். 3வது பாடமும் இந்த 6வது பாடம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள, ரொம்ப சின்ன பாடங்க. அதுலேருந்து 10 மதிப்பெண் அவங்க எளிமையாக எடுக்கலாம். உயிர் சயின்ஸ் மாணவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும்.
சரி, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ஹேமா என்ற மாணவியுடைய கேள்வி, 5வது பாடத்தில் ஃப்ளோ சார்ட் மட்டும்தான் கேட்பார்களா அல்லது தியரி கேள்வியும் வருமா? கண்டிப்பாக மேடம். இதில் வந்து எப்படின்னா பியூர் சயின்ஸுக்கு 62 மார்க் இருக்குது, இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 32 மார்க். அதனால தான் எப்பயுமே இந்த 5வது படத்தையே படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு மாணவர்கள்ட்ட நாங்கள் சொல்கிறது. சுழற்சி படிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் கூட சில நேரத்தில் சுழற்சி அல்லாத வினாக்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா போட்டோசிந்தசிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ் இருக்குது, தாவர ஹார்மோன்கள் ஆக்சின் ஜிபர்லின் இது பற்றி வினாக்கள் இருக்குது, ஃபோட்டோ பீரியாடிசம் வெர்னலைசேஷன் ஒன்று இருக்குது இப்போ புதுமையாக, குளிர்பதன முறை அது மாதிரிலாம் இருக்குது, ஒளிக்காலத்துவம். ஏன்னா இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம சுழற்சியை மட்டுமே நம்பி மாணவர்கள் செல்லக்கூடாது. இதையும் கவனத்தில் அந்த பாடத்தை ஃபுல்லாக போய் படிக்கணும். இப்போ சுழற்சி இல்லாமல் கூட சில நேரத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கேட்கலாம். பொதுவாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் ஃப்ளோ சார்ட். இந்த வட்டம் லைட் ரியாக்ஷனுக்கு அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா அது இதுவரை கேட்கப்படாத பகுதியாக இருக்கிறதுனால பொதுவாக கேட்டிருப்பாங்க, ஆனால் வந்து அதிகமாக கேட்கப்படலை. அதனால் இந்த லைட் ரியாக்ஷன்ஸை வந்து மாணவர்களுக்கு எது கேட்டாலும் அந்த பாடத்துலேருந்து எடுத்து எழுத தயாராக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தொலைபேசி இணைப்பில் விழுப்புரத்திலிருந்து விக்னேஷ் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் 10 மார்க் இருக்குல்ல சார், ஹைபிஸ்கஸ் ரோசஸெனசிஸ். ஆமாம். அதில் ஸ்டெம் லீஃப் இன்ஃப்ளோரன்ஸ்லாம் இருக்குல்லங்க சார். ஆமாம். அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதலாமா இல்லை எல்லாத்தையும் எழுதணுமா? இல்லை, நீங்கள் டைட்டில் எழுதிட்டு அதில் உள்ள ஒரு 4 பாயிண்ட்டாவது எழுதணும் கண்டிப்பாக. வெறும் ஒன்று மட்டும் எழுதக்கூடாது. ஏன்னா இது ஏற்கனவே ஒரு ஆசிரியர் வந்து சொன்ன ஒரு கருத்து தான். ஒரே ஒரு லைன் இப்போ சில கைட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு லைன் மட்டும் படித்தா போதுன்ட்டு. அது மிக தவறு. ஒரு தலைப்புகளுக்கும் ஒரு 4 பாயிண்ட்டாவது நீ எழுதணும் தம்பி, அப்போ தான் அது முழுமையாக இருக்கும். 10 மதிப்பெண்ணை வழங்கணும்ல, அதுக்காக தான். சரி சரி, இவ்வளவு நேரம் மாணவர்களுக்கு உங்களோட விளக்கங்களை கொடுத்ததற்கு நன்றி. மாணவர்கள் நிறைய மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். மாணவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9030307400 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயிரி விலங்கியல் குறித்த சந்தேகங்களை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்டு தெளிவு பெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.